ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா கார்த்திக் சேனல். சூப்பரான ஈஸியான ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியை நம்ம மிக்ஸி ஜாரில் பியூரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுங்க. இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கடுகு வெடித்ததும் கொஞ்சோண்டு சோம்பு, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இதோட வெங்காயம் சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கின உடனே இதோடு நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி பேஸ்ட்டு, அது இதோடு சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இதோட தக்காளி பியூரி சேர்த்திக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. சீக்கிரம் மேகி மாதிரி இதுவும் ரெடி ஆகிடும். சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமே சேனல் பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். எங்களை மாதிரி சின்ன யூடியூபருக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திக்கலாம். இதோட மஞ்சள் சேர்த்திக்கலாங்க கொஞ்சம். அவ்வளோதான். இந்த இதோட இன்க்ரீடியன்ஸு இவ்வளோ தாங்க. 3 பொருள் தாங்க. நல்லா சேர்த்தி கிளற விட்டுட்டு தண்ணி நல்லா ட்ரை ஆகணுங்க. இது எல்லாத்துக்குமே செம்ம சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் மூடி வச்சு நாம் இதை வேக வச்சு எடுத்தோம்னா சீக்கிரம் ட்ரை ஆகிடும். பாருங்கள், தக்காளி சட்னி நல்லா கெட்டியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. பாய். See you friends.